என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் இருக்க உங்களுக்கு பாரமாயிட்டே போறேன்ல. என்னால உங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம். நான் இந்த வீட்டுல பிறந்தே இருக்க கூடாது. ஏய் இது பாரு, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீயா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசாத ப்ளீஸ். நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருமே உன்னை பாரமா நினைக்கல, யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. இங்க பாரு, நீ இந்த வீட்டோட செல்ல பொண்ணு. நாங்க எப்படி உன்னை அப்படி நினைக்க முடியும்? உன்னோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம். இங்க பாரு, அக்கா சொன்னதை செய்வேன். தைரியமா இரு. வளகாப்பு நடக்கும். விக்னேஷ் கண்டிப்பா வருவாரு. திரும்பவும் 2 பேரும் சேர்ந்து வாழதான் போறீங்க. சரி, நீ அழுதது போதும், எந்திரிச்சு சாப்பிட. சாப்பிடணும், எந்திரி. வாங்க சாப்பிடலாம். வாங்க மாப்பிள்ள, வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல மோனே, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? இல்ல மத்தியானம் பேசிட்டு இருக்கும் போது போனை கட் பண்ற. என்னாச்சுடா உனக்கு? இல்ல மோனே, உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல மோனே, ஏய் என்னடாச்சு? என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்ல உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்க, சொல்றா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் சித்தப்பா. என்ன சொல்ற? நீ என்ன தப்பு பண்ண? மகனே, உன்னை இப்படி பார்த்ததே இல்லையடா. என்னாச்சு சொல்றா. நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாம இவ்வளவு நாள் இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கேன்னு எனக்கு இப்பதான் சித்தப்பா புரியுது. என்ன நம்பின கையலுக்கு ஒரு நல்ல நண்பனாவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி ஒரு உண்மையான காதலனாவும் ஆக முடியாம நான் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தேன்னு எனக்கு உண்மையா தெரியல சித்தப்பா. காதல்னா காதலிச்சவங்களோட வாழ்றது மட்டும்தானு இவ்வளவு நாளும் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். ஆனா காதலுங்கிறது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம, நாம விரும்பினவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் காதல். அதை கூட புரிஞ்சுக்காம நான் எவ்வளவு வன்மமான எண்ணத்தோட இருந்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கே என் மேல ஆத்திரமா இருக்கு சித்தப்பா. ஆத்திரமா இருக்கு. கயலு என் கூட வாழணும்னு நினைச்சனே தவிர அவ என் கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பாளான்னு இந்த மரமட்டைக்கு யோசிக்க தெரியல சித்தப்பா. ஆனா அந்த கயல் மனசுல நான் இடம் பிடிக்கணும்னு நினைச்சேனே தவிர அவ மனசுக்குள்ள அந்த எழில் மட்டும்தான் இருக்கான்னு. நான் அவளை காதலிச்சேன். ஆனா அவ அந்த எழில் மேல உயிரே வச்சிருக்கா சித்தப்பா. அவ மனசை மாத்தி எப்படியாச்சும் அவளை போய் கட்டிக்கலான்னு முட்டாள்தனமா நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் செஞ்சது தப்புங்கிறத தாண்டி பெரிய பாவத்தையே பண்ணிட்டு சித்தப்பா. விரும்பின பொண்ணு வாயாலேயே துரோகிங்கிற பட்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கு. அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே உடைஞ்சு சுக்குடு என் மனசுல இருந்த எல்லா தப்பான எண்ணமும் உடஞ்சிருச்சு சித்தப்பா. அவ அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஒருத்தரை கட்டிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நான் தான் அது எதையுமே புரிஞ்சுக்காம முட்டாள்தனமாவே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு சித்தப்பா.
என் புத்தியில செருப்பால அடிக்க முடியா சொல்றேன். இல்ல உனக்கு பைத்தியம் கீத்து பிடிச்சு போச்சா? இல்ல சித்தப்பா, என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சு கையில நான் அடிச்சுட்டு பேசினா அதெல்லாம் கேட்டு என் மனசு ரொம்ப பாரம் ஆயிடுச்சு சித்தப்பா. புடிச்ச பொண்ண கஷ்டப்படுத்துறது, இந்த கட்டிக்கோடின்னு சொல்றதெல்லாம் காதலே இல்ல சித்தப்பா, சத்தியமா இல்ல. எங்க இருந்தாலும் அவ வாழ்ற வாழ்க்கைய பார்த்து அந்த மனசார சந்தோஷமா வாழுன்னு வாழ்த்துறோம்ல, அது கூட காதல் தான் சித்தப்பா. நான் முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பா. என்னோட இந்த மனசு இருக்குல்ல, அதுல இருக்க எல்லா தப்பான ஆசையை அழிச்சிட்டேன். அவளுக்கு ஒரு நல்ல நண்பனா மட்டும் இருக்க போறேன். அந்த எழிலும் கயலும் 100 வருஷத்துக்கு நல்ல ஒத்துமையா சந்தோஷமா வாழட்டும். என் கயல் நல்லபடியா வாழட்டும். அவங்களுக்கு குறுக்க என்ன மாதிரி யாராவது வந்தானுங்க, வெட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் சித்தப்பா. மகனே, எப்படியோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ மனசு மாறிட்டேடா. அது வரைக்கும் சந்தோஷம்பா. இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம்டா. ஏய் எழில், எங்க போன இவ்வளவு நேரம்? எழில், என்னாச்சு? நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம இங்க வந்து உட்காந்துட்ட. ஏய், என்னாச்சுப்பா? நான் பேச மாட்டேன். ஏன், என்னாச்சு இப்போ? ஏன்னா நான் உன் மேல கோவமா இருக்கேன். கோவமா? ஆமா. நீ இவ்ளோ கோவமா இருக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ எதுவுமே பண்ணல, அதுதான் கோவமே. இல்ல, எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?